கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் ஊத்துக்குழி வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா பையனுக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ வேலையில் பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. அப்படியே இல்லையாப்பா? மறுபடியும் அதே வேலைக்கு போயிட்டுருக்கேன். போய் காலைல வந்துட்டு அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கும் ஒரு ஏற்பாடு, நல்லபடியாக ஒரு பொண்ணை பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமிகிட்ட கேட்டுட்டு போய் ஒரு முடிவு பண்ணிடலாம். அதனால் ஐப்பசி மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் 10ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொடுத்துருந்தேன். அதனால் பார்க்கலாம்டாமாண்ணே. அதே போல் மருத்துவ செலவு உன்னுடைய மனைவிக்கு மருத்துவ செலவு இல்லாமல் படிப்படியாக குறைச்சி கொடுத்துருக்கேன். உன்னி மருத்துவ செலவே வராது. சரியா? உடம்பு தொந்தரவும் வராது. அதே மாதிரி உசுர பயமும் காட்டாது. நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து உன்னை அடுத்தடுத்து உனக்கு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கிட்டவா. நாளையிலேருந்து பொண்ணு பார்க்குறதுக்குள்ள நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கியாச்சு. அதனால் வர ஐப்பசி 30 முடியறதுக்குள்ளே அதுக்கும் 4 பக்கமே பார்த்துடலாம். அதனால் இந்த பக்கம்னு வேணாம். உனக்காக நான் தோதா வர்ற மாதிரி அமைச்சு கொடுப்பேன். எது வந்தாலும் எனக்கு கேட்காம முடிவு எடுத்துடக்கூடாது. அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டில் வந்துடணும். ஒரு குறுகிய காலம் அதுக்குள்ளே 2 பசங்களையும் செட்டில் பண்ணி மனைவிக்கு முழுசாக உடல்நிலையை சரி பண்ணி நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பட்டம்பாளையம் பெருசுப்பா. பட்டம்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து உன்னுடைய மகனோட டார்ச்சர் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போது அப்படி தாண்டாமானே அந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுத்து எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா. அப்படி தாண்டாமானே. போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்து வந்துடுறேன். சரிப்பா சரி. நியாயமாக பார்த்தா அவன் சரி வரமாட்டான். நியாயமாக பார்த்தா சரி வரமாட்டான். அவனுக்கு கொஞ்சம் என் சவுக்கு பேசுனா தான் சொன்னபடி கேட்பான் நடக்குது. அதனால் சின்னதாக ஒரு ஒதுக்கணும். அதனால் ஒரு பயத்தையும் கொஞ்சம் உருவாக்கினாத்தான் ஒத்து வருவேன். அதனால் சின்னதாக ஒரு ரத்த காயமாக விடாமான்னு. அதனால் பரவாயில்லையா? வர்றதுக்கு இல்லாமல் குணமாக சொல்லி கேட்குற பையனெல்லாம் கிடையாது. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால் நீயும் எவ்வளவோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியும் பார்த்துட்ட எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதனால் கருப்பசாமி முதல்லையே சரிப்பா முதல்லையே ஊசி இடம் கொடுத்துருக்கக்கூடாது ரமானே. தப்பு இங்கே தான் இருக்குது பிரச்சனை. அதை பார்த்துட்டு தான் மறுபடியும் பிரச்சனைக்கு தேடி வர்றேன். அதனால் உனக்கு 2 பக்கமும் கொடுத்தா உனக்கு பிரச்சனை. அதனால் உன் மகனுக்கு மட்டும் நான் கருப்பசாமி வர்ற பௌர்ணமிக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு நியாயமாக சொல்லி கேட்பானான்னு பார்க்குறேன். பௌர்ணமிக்கு மேலே சொல்லி கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீ எதிர்பார்த்தது போல் அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பயத்தை காட்டினாத்தான் அடங்குவேன். அதனால் பௌர்ணமிக்குள்ளே நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் அவனை வந்து நிறுத்தி பார்க்குறேன். சொன்னபடி கேட்கலின்னா அடுத்த அமாவாசைக்குள்ளே கருப்பசாமி அவனுக்கு ஒரு பயத்தை காட்டி உனக்கு நிப்பாட்டி இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி அவனுக்கு வந்து உடல்நிலை எப்போ சரியாகும். அப்படி தானே? அது வந்து கார்த்திகை மாதம் முடியணும்டாமானே. ஒரு பக்கம் போகல 1000 பக்கம் போய் சரி பண்ணுறோம்னு சொல்லி இருக்கிறத விட கொஞ்சம் எச்சுத்தாகிக்குது. இப்போ இருக்கிறத விட எச்சுத்தாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறத செஞ்சு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவன் வேணும்னு பண்ணுறானா இல்லை இயற்கையாகவே அப்படித்தான் நடக்குதா அப்படின்னா ஒரு 2 பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு தொழிலுக்கெல்லாம் கரெக்டாக போகிறானா போலியா போகிறேன். ஆனால் இடைஞ்சலுக்கு வந்து அப்பப்போ கிறுக்கு வந்துடுது. அதனால் அதை முழுசாக அதிலேருந்து வெளியேற்றினா உனக்கு சரியாயிடும். வர கார்த்திகை மாதம் வரைக்கும் நீ இதில் பொறுமையாக இருந்தது ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு சரியாக வரும். அதுக்கு முன்னாடி கருப்பசாமி எனக்கு நாளைக்கே ஒன்றையும் காணமே அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நீ கொண்டுட்டு போய் புலிவாலை பிடிச்சிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டாகணும். அதனால் வர்ற கார்த்திகை மாதம் வரைக்கும் பொறுமையாரு. நான் கருப்பசாமி உனக்கு 2 பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து ஒரு கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துரு. யார் இப்போத்தானே சொன்னேன் 30 நாள் டைம் கொடுத்துருக்கேன். பௌர்ணமிக்குள்ளே ஒரு டைம் பார்ப்போம். சொன்னபடி கேட்கலன்னா அமாவாசை
அடுத்த ஸ்டெப் நான் பண்ணனா தான் ஒத்து வரும்னா என் சவுக்கு தான் பேசும். அதனால் உனக்கு அமாவாசை வரைக்கும் போடும். நான் சொல்கிற டைம் வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். நான் கருப்பசாமி நீ நினச்சது போலயே வாழை வச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்துரு, ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, கூடே வரம்பு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ப்பா, வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நாளும் கிழமையும் போயிட்டே இருக்குது. என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே கண்ணுக்கு தென்படலையே கருப்பசாமி, அப்படி தான்டாமானே. அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் வர்ற தை 30 முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. நீ இருந்து பார்த்துட்டு போ, சரியா? இருந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு நாள் குறிச்சிட்டேன், சரியா? வர தை 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு திருமணத்தை நடத்திடலாம், சரியா? இருந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அமைகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தருவேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. அதுக்கு இருந்து பார்த்துட்டு போட போனேன், அதுக்கு தான் அப்பளவே சொல்லிட்டேன். இருந்து பார்த்துட்டு போ நான் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் அந்த ஊர் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் நம்ம உடல்நிலையும் சரியில்லை, வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷம் பிரியமாக அனுபவித்த காலமும் இல்லை. அதே போல் இப்போ இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை. அதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கருப்பசாமி, அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அந்த இடத்த நீ வந்து கொடுத்துட்டு போகணுமா, அந்த அளவுக்கு உன்னோட சொந்தத்திலேயே ஆள் இருக்குது. அதுவும் உனக்கு தெரியும், அரைமுகமாக ஒரு சிலது தெரியும். அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து அந்த இடத்துல வீட்டை கட்டி நம்ம வந்து அதே இடத்துல ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு வாழ்ந்து காட்டுற மாதிரி உனக்கு லோனும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே இடத்துல என்ன பிரச்சனை செஞ்சு வச்சுருந்தாலும் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உள்ளே அங்கே போட்டு உள்ளே மண்ணை தோண்டி உள்ளே வச்சிரு. அந்த இடத்துல கட்டுறையில் வீடு கட்டுற இடத்துல நிறவி போட்டு வச்சுருக்கியா, அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உள்ளே வச்சிரும். அதே போல் எந்த இடத்துல இருந்தாலும் கருப்பசாமி அடுத்த 30 நாளுக்குள்ள உனக்கு சரி பண்ணி கொடுத்து அடுத்து ஆடி இந்த ஆவணிக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகத்தையும் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்து உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, உதவிக்கு கருப்பசாமி நான் கூட நின்று வீட்டை கட்டி அவன் முன்னாடி உனக்கு ஜெயிச்சு காட்டுனா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரேன். மாதம் சரியில்லை, சரியா? அதனால் இப்போ நான் 7 மாதமெல்லாம் இல்லை, அடுத்த மாதம் ஒரே மாதம் தான் குறிக்க. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் தான் கட்டுறதுக்கு உத்தரவு. அதுக்குள்ளே நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம், சரியா? இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல உள்ளுக்கு தோண்டி வச்சிரு. கருப்பசாமி யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இது உன்னோட இடம், எனக்கு நீ இதே எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும், நீ இதே எனக்கு நல்லபடியாக வீட்டை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உள்ளே வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? சரி, தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படின்னா ஒரு சைடே எனக்கு வலிக்குதுல்ல, அதை வந்து இன்னையிலேருந்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி அத்தாணி வச்சுப்பா. அத்தாணி என்னோட ஆலயத்தை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு ஓடு, எனக்கு உள்ள பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரி சரிப்பா சரி, உனக்கு உடல்நிலையில் தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையில் இருக்கிறத உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். யாரை வந்து வழிபட்டுருக்க? அதை விட்டு வேற 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 இன்னொன்று இருக்கு. வேற இன்னொன்று வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது, மாகாளியம். அப்புறம் பெரியூர் மாகாளியம் இருக்குது, அதை வழிபடுவோம். அதெல்லாம் இல்லை, நீ இருந்து பார்த்துட்டு போ. உனக்குள்ள பிரச்சனையை நான் கருப்பசாமி ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் முழுசாக உனக்கு உடல்நிலையில் இருக்கிறத வந்து வர்ற ஐப்பசி மாதத்தோடு முழுசாக குணப்படுத்திடலாம், சரியா? எத்தனை வருஷ காலமாக இருந்தாலும் சரி. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து எனக்கு உடல்நிலையெல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு வந்து நீ குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கூட எடுத்துரு.
சரியா? எனக்கு வந்து இன்னையோட சரியாயிடணும்னு. அதே போல் நான் கர்ப்பசாமி வர ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து கார்த்திகை ஜோதிக்கு எனக்கு வந்து கெடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். ஐப்பசியில் உனக்கு சரி பண்ணி விட்டுருவேன். கார்த்திகை மாதம் எனக்கு அன்னதானம் போட்டுறணும் கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு. சரியா? நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் உன்னை நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆயில் முழுக்க வரக்கூடாது சாமி. நான் தான் சொல்லிட்டேனே, ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் கேட்பேன்னு. இங்கே வர சொல்லு, வர சொல்லு. அதனால் கர்ப்பசாமி உனக்கு வந்து ஐப்பசியிலேயே முழுசுமே சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். ரெடி ஆனதுக்கப்புறம் நீ கார்த்திகை ஜோதிக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். இதை வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். சன்ன சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஐப்பசி 30 முடிஞ்சிடணும். அப்போத்தான் முழுசாக சரியாகும். கிட்டவா அது வரைக்கும் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதே போல் கர்ப்பசாமி நான் கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கர்ப்பசாமி இன்னையிலேருந்து கர்ப்பசாமி உன்னோட படிவாசலுக்கு நான் வரம்போம், தவறாமல் வரம்போம். கர்ப்பசாமி மறுபடி ஓமலூர் இப்போ ஓமலூர் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி உன்னோட சாமி என்ன சாமிடமான பெருமாள். நான் அவனோட அவதாரந்தேன். நான் என்னோட சகோதரன் என் மேலையும் என்னோட சகோதரன் மேலையும் உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கேட்கறதுக்கு ஆமாம் இல்லை ரெண்டே பதில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கே நீ வந்து எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னா உனக்கு ஆலய வழிபாட்டு வழியில் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு சிலது தெரியும். பெருசாக தெரியலினாலும் ஒரு சிலது தெரியும். நீ நம்பின அப்படின்னா நீ எதிர்பார்த்தது அத்தனையும் கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு கஷ்டம், இன்றைக்கி எனக்கு லோன் இல்லை, அதே போல் இன்றைக்கி என் மகனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமையல அப்படின்னு இன்றைக்கி அமையாததை வந்து நீ வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலையில் வந்து அரை மனசோட 2 பக்கமும் எடுத்து மணியாட்டினாலும் உனக்கு முழு பலன் கருப்பணமும் கொடுக்க மாட்டேன், என்னோட சகோதரனும் கொடுக்க மாட்டேன். அதனால் முழுசாக நம்பின அப்படின்னா நீ நினச்சது போல் உனக்கு மேலே சரி பண்ணி கொடுத்துருவேன். உனக்கு உள்ள பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு இல்லையா? உடனே உனக்கு நீ சரி பண்ணி கொடுறாமானே அப்படின்னா நான் எப்படி சரி பண்ணி கொடுக்க முடியும்? அதனால் சன்னமாக நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா உனக்கு எடுத்து கொடுத்துருவேன். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துறேன், நீ போய் எடுத்துக்கலாமானேன்னு உனக்கு நான் கணியை கொடுத்துட்டு போயிடுறேன். அங்கே சரியாக இருந்தால் தானே பண்ணுவேன், இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? இருக்கிறதுக்கு முதலுக்கு மோசம்தான் ஆகும். அதனால் சொல்கிற காரியம் பொறுமையாக 2 பேரும் கரெக்டாக கடைப்பிடிச்சு அப்படின்னா நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு ஒரு வழி ஏற்றி விட்டுடலாம். என் திருவிழா வர்றதுக்குள்ளே மறுபடி குழப்பத்தோட நமக்கு ஒன்றுமே எனக்கு சரியாக வரமாட்டேது அப்படின்னு உன்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீ எங்கே முட்டி மோதினாலும் நான் கருப்பசாமி சொல்கிறேன், அந்த காலமும் தேதியும் வர வரைக்கும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்காது. அதனால் நீ உன்னோட என்னோட சகோதரனையும் சரி பண்ணுறதில்ல, என்னையும் சரியான வழிபாடு இந்த ஒரு 15 நாளாக சரியான வழிக்கு எதுவுமே ஒரு முழுசாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டேறியா? அது எனக்கு தலைக்கு மேலே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் நான் உனக்கு படிப்படியாக மாற்ற முடியும். நாளைக்கே உனக்கு தூக்கி விட்டுற முடியாது ரமானே. அதுக்கு நீ என்ன பண்ணுறது? ஒரு முடிவு என்கிட்ட சொல்லிட்டு போ. அதுதான் சொன்ன, தலைக்கு மீறி போயிடுச்சு. இன்னும் ஒரு 50 நாள் போகிறதுக்கு சரியா? அதுக்குள்ளே உனக்கு நல்ல ஆளாகவும் தொலாவையும் அமைச்சிட்றேன். நல்ல இடத்துலையும் உனக்கு நான் பார்த்து அதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு உண்டான வழியும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியுமா? கடந்தொலை தாங்க முடியல, ஓரளவுக்கு நான் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். சரியா? சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி. என்னோடய எதிரிகளுக்கும் அப்படித்தான். நேரமும் காலமும் வரும்போது தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். நீ சொன்ன அப்படின்னு உடனே ஓடி போய் நான் மறுபரிசீலனை பண்ணாமல் நான் போய் ஒரு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னா தப்பு என் மேலே என்றைக்குமே வரக்கூடாது. அதனால் நான் கருப்பசாமி யாருக்கு என்னென்னு பார்த்துட்டு தாண்டா மகனை கொடுப்பேன். நல்லது சரி, தண்டனையும் சரி. அதனால் அந்த காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆரம்ப காலத்தில் ஓரளவுக்கு நான் நல்லா லெவலாக தான் வச்சுருந்தேன். அதை கரெக்டாக நீ பயன்படுத்திக்க தெரியல உன்னால். அதனால் படிப்படியாக நெருக்கடி வந்துருச்சா இல்லையா? அதனால் உனக்கு 50 நாள் பொறுத்துக்க.
இப்போ நேர காலம் வர்றதுக்குள்ளே உனக்கு ஓர்சல் பண்ணி கொடுத்துட்றேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அப்படியாப்பா? அதனால் அதே போல் வரும்போது உன்னோட உடையை மாற்றித்தே இருக்கணும். அதனால் நீ பண்ணுற தொழிலுக்கும் இப்போ வந்திருக்கிற உடைக்கும் செட் ஆகாது. அதுக்கு என்னோடய சகோதரன் எச்சரிக்கிறான். அதனால் நானே கதி அப்படின்னு என் பாதத்தில் என்னோடய சகோதரன் பாதத்தில் விழுந்த அப்படின்னா 50 நாளுக்குள்ளே ஒரு வழி உனக்கு காட்டுறேன். சரியா? கருப்பன் கூடவே வரம்போ இந்தா எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. 9ஆம் தேதி விசாரணைக்கு வச்சுருக்கிறேன். அது உனக்கு சாதகமாகவே நடக்கிற மாதிரி பண்ணுறப்போ எனக்கு ஒரு 10 பேர் கூட வந்து சார். உனக்கு கூட ஆளும் வரும், அதே மாதிரி உனக்கு சாதகமாகவும் நடக்கும். உன்னோட இடத்த எவனும் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கும் விட மாட்டேன். அதனால் என்னோடய ஆலயத்துக்கு சேர்ந்ததாகவே நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் இருக்கு. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் எனக்கு வந்து உடல்நல சரியில்லை அப்படி இடமான. அதனால் கருப்பசாமி மருத்துவத்துக்கு போகலாமா? இல்லை இப்போ பார்க்குறதே பார்க்கலாமா? அதனால் கருப்பசாமி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் வலி வராதுரமான. வலி வராமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் கனியிலேயே உனக்கு நான் கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு துளசியில் ஒரு மாலை, அதே போல் தும்பத்தலை தெரியுமா, அதில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, எனக்கு 3 மாலை கொண்டுட்டு வா. அடுத்த 90 நாளுக்குள்ளே கருப்பசாமி இந்த மருத்துவ செலவு இல்லாமல் பகுதி சரி பண்ணிடுறேன். அடுத்த ஒரு 3 மாதம் மொத்தம் 6 மாதத்துக்குள்ளே உனக்கு இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிட்டா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். பொருளாதாரம் அப்படின்னு போய் பார்த்தா வேலையும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு வருமானமும் கையில் இல்லை. அதனால் நம்ம 2 வேலை செய்கிறோம். 2 வேலையா? அதனால் கருப்பசாமி 2 வேலை செய்கிறோம். அந்த 2 வேலையிலையுமே கருப்பசாமி ஆன முன்னேற்றம் இல்லை. அதனால் அதையும் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். போய் காலில் விழுந்துட்டோம். ஒன்று மைக் செட், ஒன்று வெல்டிங் ஒன்றுப்பா. அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் மைக் செட்டு கை கொடுக்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துடலாமானே. உனக்கு அதுதான் நல்லா வேலை கை கொடுக்கும். அதில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து கிட்டவா. 3 நாளைக்கு வியாழன் வெள்ளி சனி 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. நீ எதிர்பார்த்ததோடய கருப்பசாமி நாளையிலிருந்து படிப்படியாக உனக்கு உடம்புல தொந்தரவு இருக்கிறத குறைச்சி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். எங்கே சுற்றினாலும் என்னை மறக்காமல் மாதத்தில் 2 டைம் பார்க்க வந்துடணும். இன்னும் ஒரு 14 மாதத்துக்கு நீ நினச்சதோட தொழிலும் நல்லபடியாக அமைச்சிடறேன். உடம்புல இருக்கிற பிரச்சனை எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சென்னை வேர்ச்சிப்பா. சென்னை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒன்றுமே சரியாக இல்லையம்மான. ஒன்றுமே சரியாக வரல. அதனால் மகனை ஓடி போய் பார்த்தேன். அவனும் சரியாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி 2 பசங்களையும் திருத்தி நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி வச்சு நம்ம இருக்கிற இப்போ கேஸில் வந்து நமக்கு சாதகமாக நடக்கணும். அப்படி இல்லையா? அதனால் நமக்கு அந்த இடம் வேணும். அதனால் உனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு. அதே போல் கருப்பசாமி நம்மளோட கேஸ் நமக்கு சாதகமாக வந்துருண்டமான. ஆனால் வந்து வர்ற மாசி மாதம் வரைக்கும் யாருக்கிட்ட எதுவுமே எந்த பரிமாற்றமும் பேசிக்கூடாது. கேஸுக்கு போ, மறுபடியும் அப்பப்போ வாய்தா வரும். ஆனால் மாசி 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு தீர்வு பண்ணி இது நம்மளுக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் அதோட பிரச்சனை முடிஞ்சு முழுசாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 வருஷ காலம் ஆயிடும். ஆனால் நம்மளுக்கு தான் அப்படின்னு உறுதி பண்ணுறதுக்கு மாசி மாதம் ஆயிடும். சரியா? நம்ம கைவிட்டு வெளியில் எங்கேயும் போகாது. அதனால் இவ்வளவு காலம் இத்தனை வருஷமாக நம்ம உழைச்சதுக்கு அதுக்கு உண்டானது ஒரு ஆள் பேரம் பேச ஒருத்தர் வருவேன். பேரம் பேச வந்தால் அதுக்கு உண்டான ப்ரூஃபோடு வருவேன். அதுக்கு பேரம் பேசி அதுக்கு உண்டான வழியும் நடத்திடலாம். அப்படி அமைச்சா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் வர்ற ஆடி அமாவாசைக்கு என்னோடய திருவிழாவுக்கு வந்து என்னோடய சகோதரர் 21 பேர்த்துக்கு நீ அவனோட பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு மாலை, என் சகோதரனுக்கு எனக்கு ஒரு மாலை பாதத்தில் விழுகிற மாதிரி, அப்படி மொத்தம் 22 மாலை போட்டுட்டு எனக்கு நினச்சது மாதிரி 22 நாளில் நல்ல ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு ஆடி அமாவாசை போட்டுட்டு போ. அந்த 22 நாள் முடிகிறதுக்குள்ளே ஒருத்தன் பேரம் பேச வருவேன்.
வந்த அப்படின்னா நம்மளுக்கு தான் அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். பேரம் பேசுகிறதுல ஓரளவுக்கு உனக்கு சாதகமாக வர்ற மாதிரி உருவாக்கி தந்துடுறேன். வர்ற மாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு அந்த இடத்த முடித்து கொடுத்துறேன். முடித்து கொடுத்ததுக்கப்புறம் கருப்பசாமி நான் கேட்டதை எனக்கு செஞ்சிருவீல்ல? முடித்து கொடுத்துட்டு நான் கேட்குறேன். நான் தான் சொல்லிட்டேனே, அவனுக்கு தான் சொல்லியிருக்கேன். அவனை ஒருத்தனை நல்லபடியாகவே திருத்தணும். சொன்ன பேச்சு கேட்காம போயிட்டுருக்குது. அதனால் கருப்பசாமி 2 பேர்த்தையும் திருத்தி நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்துடுறேன். ஒரு 3 மாதத்தில் அவனுக்கு மாற்றம் வந்துடும் படிப்படியாக. எங்கே சுற்றினாலும் மாதத்தில் 2 டைம் யாரோ ஒருத்தராவது வந்துடணும். 2 பேர் வர முடிஞ்சாலும் வரலாம், இல்லைன்னா யாரோ ஒரு ஆளாவது என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு மாலையும் கனியும் வந்துட்டு போயிடணும். சொல்லி முடிச்சிட்றேன். அதனால் கனியும் வாங்கிட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். அப்படி வச்சுட்டு அப்படின்னா உனக்கு நாளையிலேருந்தே அந்த இடத்துக்குண்டான நான் ஸ்டெப் எடுத்துடுவேன். ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு ஆளே உனக்கு தேடி அனுப்பி விடுவேன். அதில் கரெக்டான வச்சு பேசிடு. நான் கருப்பேன், கூடவே இருக்கிறேன். அதுக்கு ஒரு டைம் இங்கே கூட்டிகிட்டு வரணுமாட. சரியா? வயசு எவ்வளோ ஆச்சு? நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? என் பேரை சொல்லி கொடுத்துரு. முந்தானியில் பிடி. அங்கே போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. எங்கே போக வரைக்கும்? வீட்டுக்கு போக வரைக்கும். இதில் ஒரு முடிச்சு போடு. அதை முடிச்சு போடு. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு குழந்தைக்கு மட்டும் 2 வேளைக்கு கொடுத்துரு. 2 நாளைக்கு. அதே போல் கருப்பசாமி என்னோட சாம்பலையும் கொடுத்துரு. வர்றதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மாற்றம் வரும். ஒரு டைம் கூட்டிகிட்டு வா. வழக்கம் போல் எல்லா குழந்தைக்கும் பேசுகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பேச்சு தடுமாறுதுன்னு தானே கேட்டேன்? அதைத்தான் நானும் சொல்கிறேன். 1/2 வார்த்தை தான் வரும், அப்படி தானே? அதைத்தான் சொல்கிறேன், 1/2 வார்த்தை தான் வரும். இதை கொடு. வர்றதுக்குள்ளேயே உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சு 2 நாளைக்கு உன்னோட உடம்பு தொந்தரவும் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். கருப்பன் கூட வர்றது யாரும் கைப்படாமல் கொண்டு வச்சிடறமானே. உனக்கு அதுக்கு தீர்ப்புக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சு இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் வந்துடணும். கைப்படாமல் வைக்கணும். நீ எப்படி பாதுகாப்பாக வச்சாலும் சரி. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததில் அந்த ஒரு சேலம் போயிடுச்சு. இப்போ சேலமே போகலாமா இல்லை சேலம் போக வேணாமா? அதனால் கருப்பசாமி தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம சூழ்நிலையின் காரணமாக ஊர் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். அப்படியே இல்லையா மகளை? அதனால் மறுபடியும் ஊருக்கு போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் போய் காலைல வந்து அதே போல் கருப்பசாமி சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போல் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வேண்டாம். ஆடி ஆவணிக்கு மேலே போகலாம். சரியா? இப்போ நமக்கு எதிராக ஒரு கேஸ் நடக்குதா? கொஞ்சம் சிக்கலே இருக்குது. கேஸ் இருந்தாலும் கூட ஜமாளிச்சிடலாம் மகளை. கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு கனி மாலை கொண்டு வந்து போட்டுட்டு நான் டைம் கொடுக்குறேன். அப்போ போ. உனக்கு அங்கே எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வருமானத்தை சம்பாரித்து கடனை கட்டி உனக்கு அந்த இடத்துல தலனம் வந்து நிற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தர கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அதுக்கு மீறி போனீங்கன்னா ஒரு சில சிக்கல் எல்லாம் வந்துடும். அதனால் பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் டைவர்ஸுக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததில் எந்த ஊர்? நல்லூர் வச்சுப்பா. நல்லூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு படி ஏறலாம்னு ஏறியும் பிரயோஜனம் இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்கும். அப்படி இல்லைடமான. அதனால் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி பொருளாதாரத்தை இன்னையிலேருந்து நெருக்கடி இல்லாமல் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து வேலையிலையும் உனக்கு நல்லபடியாக நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வேலை தான் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அங்கே இருக்கிறத காலி பண்ணி விடணும். அதனால் எனக்கு தொந்தரவு இல்லாமல் எனக்கு ரிலீஸ் பண்ணி விடணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அங்கேருந்து காலி பண்ணி விட்டுறேன்.
அதே போல் உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. உடம்புலையும் தொந்தரவு இருக்குதாப்பா, அதனால் அந்த உடம்பு தொந்தரவும் இன்னையிலேருந்து நிப்பாட்டிடுவோம். இன்னும் கிட்டவா இந்தா இந்த குடி. இன்னையோட உடம்பு தொந்தரையும் சரி பண்ணியாச்சு. இப்போ 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். உன்னை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அவன் எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு இடைஞ்சல் பண்ணுறோன்னு கிளப்பி விட்டுரு அப்படின்னு கொண்டு அறுத்து நாளாக அந்த 3 ரோட்டில் கொண்டு போட்டுறணும். இன்றைக்கி ராத்திரி நீ இருக்கிற வீட்டுக்கு உள்ளதான் பக்கத்தில் தானே பிரச்சனை, அதை பக்கத்தில் தானே அந்த 3 ரோட்டில் பக்கத்தில் எந்த 3 ரோடு இருந்தாலும் சரி ஒன்றை அறுத்து போட்டுரு. ஆமாம், ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அவள் வேற சொல்லி அறுத்து போட்டுரு. நீ எதிர்பார்த்தது மாதிரி கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தாட்டி விட்டுருப்போம். வேலையும் உனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்ன வந்துடு. இது அவளை அனுப்பி விடுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். வேலைக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு சொல்கிறேன். 4 அறுத்து போடணும், 1 வீட்டில் வச்சுக்கணும். அவளை கிளப்பி விட்டுறம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கூத்தம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். கஷ்டத்தில் நீ ரிஸ்க் எடுத்து பார்க்கணுன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு 10 நாள் 15 நாள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லாம் தொலாவி பிடிச்சோம். அப்போ பின்னாடியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் கருப்பசாமி அவன் காலி பண்ணி விடுறதுக்கெல்லாம் விட மாட்டேன். அதனால் அவளை சீக்கிரம் அவன் சொன்ன நீயும் கிளம்பி போயிடக்கூடாது. ஆக மொத்த வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு என் சகோதரன் சொல்கிறான். அதனால் கருப்பசாமி அந்த டைம் கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் நீ நேரில் போ, இல்லைன்னா நாளைக்கு அதுக்குண்டான ஸ்டெப்பு வேறு யாரோ ஒருத்தர் எங்கே போய் ஏதோ ஒரு பேங்க்லையாவது நீ போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாப்பிள்ள. நீ லேட் பண்ணாமல் போன அன்றைக்கே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சிரமப்படணும். அப்போ எப்போ கூப்பிட்டாலும் அவன் கூப்பிடுவான், நம்ம போகலை கூப்பிடுவான்னு இருந்தீங்கன்னா 4 கிழமை போகத்தான் செய்யும். அதனால் இப்போ ஒரே வார்த்தை முடியாதுப்பா அப்படின்னு கொடுக்கறதுக்கு என்னால் எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கு வெகு நேரம் ஆகாது. இப்போ பிள்ளைகளை வச்சுட்டு எங்கேயும் போக முடியாது. அந்த ஒரே சூழ்நிலைக்கு நானும் இழுத்து பிடிச்சி அவனை மனசை மாற்றி உனக்கு உட்கார வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளைக்கே நீ வேறு பக்கம் போய் இருக்கணும்னு முயற்சி எடு. அதுக்குண்டான வேலை கடகடன்னு வேலையாகிறமே உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதில் அவன் சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துறேன், இல்லாட்டி காலி வேணுன்னு என்னை கேட்காம காலி பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். கருப்பன் கூடவே இருக்கிறப்பா. இப்போ கணவரை பார்க்கணும், அவனை கூட்டிகிட்டு போகணும், பேசணும் அப்படிங்கிறத விட யார் பேரில் இருக்குது அது நீயே அதுக்குண்டான முயற்சி எடு. கையெழுத்து போடுறவோட அவனை கூப்பிட்டு போனால் சரி. அதே போல் பிள்ளைக்கு பணம் கேட்ட இடத்துல பணம் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிடும், கண்டிப்பாக படிக்க வச்சிடலாம். அதுக்கும் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா நீ ஆரம்பத்துலேயே எல்லாமே அகலக்கால் வச்சு எல்லாமே விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை பார்த்துருக்கேன். அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு வீண் போகாமல் காப்பாற்றணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதான் கருப்பன் கூட விரும்பும். இதை வச்சுட்டு நாளைக்கு பேசணும். பேசிட்டு வர செவ்வாய்க்குள்ளே ஒரு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை பார்க்கணும். பார்த்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ எங்களை சொல்லணும். அந்த மாதிரி நான் உனக்கு வேகப்படுத்தி கொடுத்துறணும். அந்த இடத்துக்கு போகிறதுனா போ. அந்த இடம் தெரியாது அப்படின்னா புதுசாக ஒரு பக்கம் கொடுத்து நீ மூவ் பண்ணு. உனக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரணும். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் நம்பியூர் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா. நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நல்லபடியாக மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி கொடுத்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி உனக்கு என் சகோதரனும் கூட இருக்கிறான், சகோதரியும் கூட இருக்கிறான். அப்படி இருந்தும் என்னோட குழந்தைக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நீ பண்ணினதெல்லாம் கிடையாது. இது ஆரம்ப காலத்திலேருந்து மேலேருந்து வர்றது. அதனால் கருப்பசாமி போடுற விதை சரியில்லை, அதனால் செடி வளர்ந்தது சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி அதை பராமரிப்பு பண்ணி உனக்கு நல்லபடியாக திருமணத்தை நடத்தி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி 2 பசங்களையும் செட்டில் பண்ண போதும்ல. அதனால் தடுங்கல் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை பார், சரியா? இப்போ இருந்து பார்த்துட்டு போ. வர அடுத்த வியாழக்கிழமைக்கு பார்த்துட்டு போ. அதே போல் கருப்பசாமி அதுக்கு நாள் குறிச்சிட்றேன், வியாழக்கிழமைக்கு நாள் குறிச்சிட்றேன். நீ எதிர்பார்த்தது போல் சிறப்பாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி
கம்பம் போயிடுச்சுப்பா கம்பம். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னோட குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான்டமானே போகுது. அதனால் உன்னோட கஷ்டத்தை நான் நீக்கி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வேணும், கொண்டாந்து கொடுப்பியா? வரும்போது இது 2வது தடுங்கல். அடுத்து 3வது தடுங்கலில் உனக்கு நான் முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதனால் என்னோடய குதிரை உன் வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். ஞாயிற்றுக்கிழமையோடு இதுக்கு ஒரு தீர்வு பண்ணி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, அதே போல் நான் காப்பாற்றி கொடுத்தேனே. வெளி உலகத்துக்கு வேணால் அதெல்லாம் அருமையான ஆள், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே சரியில்லையே, உள்ளுக்குள்ளே சரியில்லை. இருந்தாலும் என் குதிரை வெளியில் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் சகோதர உத்தரவு அப்படின்றீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும், தவறாமல் வந்துடுவில்ல. இதை கொண்டுட்டு போய் அறுத்து புழிஞ்சு கூட கோமயத்தை கலக்கிடு, வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு இன்றைக்கே என் படிவாசலுக்கு நீ வந்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கட்டி விட்டுரு, வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுத்து உனக்குள்ள பிரச்சனை சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமையே அதுக்கு ஒரு தீர்வும் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும். கருப்பசாமி மறுபடி ஆலாம்பாளையம் வெறிச்சுப்பா. உடல்நிலையில் வந்து சரியில்லை. குறி 1 உடல்நிலையில் சரியில்லை. குறி 2 உடல்நிலையில் சரியில்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொந்தரவு பண்ணுது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நிம்மதியாக வேலைக்கு போக முடிய மாட்டேது. அதனால் நிம்மதியாக வீடும் கட்ட முடியல, வீடு கட்ட முடியாமல் அப்படியே ரொம்ப நாளாக இழுத்துட்டு கிடக்குது. அதனால் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். போய் காலில் விழுந்துட்டோம், முடிவு பண்ணி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால் கருப்பசாமி வீடு கட்டுறதுல வந்து நீ கொடுத்துட்டு கோமாளியை கொண்டுக்கிற இடமான கொடுத்துட்டு கோமாளியை பெறுகிற, அப்புறம் எப்படி வீடு கட்டுறது? அதனால் கருப்பசாமி எந்த உண்மையும் வாயிலேருந்து வெளியிலேயே வராது. வருதா? வரல. இப்போ அது எல்லாமே வந்து செலவாகி போச்சு. என்ன பண்ணுறது? எல்லாமே ஆகிப்போச்சு செலவு. அதனால் இன்னும் ஒரு 8 மாத காலம் ஆயிடும். நீ வீடு கட்டுறதுக்கு உனக்கு ஒரு வழி காட்டுற. உன்னோட இருப்பிடத்தில் நீ நினச்சது போல வீட்டையும் கட்டி அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வா. ஞாயிற்றுக்கிழமையோடு உனக்கு உடல்நிலை இருக்கிறதெல்லாம் முழுசாக சுத்தம் பண்ணி கொடுத்துறேன், சரியா? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கூடவே வரம்போ எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. உன் பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் எப்படியோ பத்திரம் நம்ம பக்கம் வரணும், பத்திரம் நம்ம பக்கம் வரணும். அதனால் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான பலனும் கிடைக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் பத்திரமும் வந்துடணும். அதே போல் முதல்ல திருமணமும் நடக்கணும். அதனால் திருமணத்துக்கு தான் உத்தரவாயிருக்கு, திருமணத்துக்கு தான் உத்தரவாயிருக்கு. அதனால் 2வது தான் பத்திரம். பத்திரம் கொண்டுட்டு போய் எல்லாமே கொண்டு சிக்க வச்சு இப்போ அவசரத்துக்கு ஆகாது மகளே, அதைத்தான் சொன்னேன், அது அவசரத்துக்கு ஆகாது. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் திருமணம். அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? திருமணத்துக்கு முதல்ல அவனை சம்மதிக்க வைக்கணும். சம்மதிக்க வச்சாதான், அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், பத்திரம் இந்த பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் திருமணத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அதனால் அவசரத்துக்கு பத்திரம் நீ நினைக்கிற மாதிரி வராது. அதனால் கருப்பசாமி திருமணத்துக்கு உத்தரவு. அதனால் வர நீ இதுக்கெல்லாம் முடிச்சே போட வேண்டியதில்லை மகளே. வர தை 30ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு உறுதி பண்ணிடலாம். தை 30க்குள்ளே நிச்சயமே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அவனையும் சம்மதிக்க வச்சுறேன். தவறாமல் அம்மாவாசை பௌர்ணமி என்னை பார்த்துட்டு போ. கனி வாங்கிட்டு போய் நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, உள்ளே சாப்பிட்றதுக்கு எப்படி அவனுக்கு கொடுத்தாலும் சரி, உள்ளுக்கு கொடுத்துரு. அவனை மனசை மாற்றி கருப்பசாமி திருமணம். சொத்துக்கு வேண்டி பார்க்காம கல்யாணம் பண்ணுற மாதிரி பிள்ளைய நானாக தொழாவி அமைச்சுட்றேன்,
சரியா? சொத்து பார்க்குற மாதிரி இருந்தால் தானே நீ சொன்ன மாதிரி தட்டி போகும். எனக்கு சொத்தே வேண்டாம், நல்லவனாக இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு அமைச்சு தரேன். அதுக்குள்ளே உனக்கு சரி பண்ணியும் கொடுத்துட்றேன். அதே போல் சொத்து அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி வரும். இப்போ அவசரத்துக்கு ஆகாது. அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்தனே, தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. திட்டமா எப்படி குழந்தையோடு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மகள. சரியா? அதனால் சரிப்பா, இதுக்கு ஒரு முடிவு நீ தான் எடுக்கணும். எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டுட்டு வா. சரியா? எனக்கு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு கொண்டுட்டு வா. அதுக்கு நானே பார்த்துட்டு முடிவு சொல்லிடுறேன். அது எந்த மாதிரி வரும், எந்த மாதிரி முடிக்கலான்னு வர வியாழக்கிழமை மணிக்கு சொல்லிடுறேன். அதை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் நீ தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. அதுக்கெல்லாம் தான் வந்துடும் நான் சொன்னேன். அதனால் அதுக்கு வந்துட்டு இதுக்கும் வந்துடும். நான் கருப்பன் கூட வரம்போது வியாழக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. என்னுடைய பொருள் காணாமல் போயிடுச்சு, அவன் மட்டும் உள்ளே உட்காரு, மற்றவன் வெளியில் போய் உட்காரு. உன் பொருளும் காணாமல் போயிடுச்சா, நீ உட்கார கூப்பிட்ற, வெளியில் போய் உட்காரு. நீ போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி, கண்ணுக்கு தெரியாமல் தண்டனை கொடுத்தேன், எனக்கு எப்படியோ போய் அவன் போய் சரி கட்டிட்டு வந்துட்டான். அதனால் கருப்பசாமி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் டெய்லி ஒரு கனி இன்றைக்கி நான் கொடுத்துட்டு போகிறேன். அதே போல் டெய்லி ஒரு 8 நாளைக்கு மட்டும் ஒரு கனி உன்னோட வாசப்படியில் வச்சுட்டு ஒரு 3 ஊசி, துணி தைக்கிற ஊசி தெரியுமில்ல, அந்த ஊசியில் வந்து மனசில் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் அவங்களுக்கு கொடுத்து கண்ணு முன்னாடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 நாளைக்கு நைட்டு தூங்குறதுக்கு கதவை சாத்த போகும்போது முன்னாடி வச்சுட்டு போயிடணும். காலையில் அதை எடுத்து கண்ணுக்கு தெரியாத கொண்டுட்டு போய் சூரியோதயம் படாதமையே அதை எடுத்து கொண்டுட்டு போய் தண்ணி உள்ள கிணத்துல போட்டுடணும். இப்படி 9 நாள் மட்டும் தொடர்ந்து 8 நாள் பண்ணிடு. 8 நாள் முடிச்சுட்டு 9ஆவது நாள் என்னை வந்து பார். அதுக்குள்ளேயே அவனுக்கு கண்ணு முன்னாடி உனக்கு நான் தண்டனை கொடுத்துட்றேன். சரியா? அதனால் பகுதி பொருள் வீணாயிடுச்சு, பகுதி பொருள் இருக்குது. அதனால் கருப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் பேசாமல் குறை சொல்லு. அதை அப்படியே பண்ண மகள. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி அந்த பொருளை கண்டுபிடிச்சும் கொடுத்துட்றேன். சரியா? இவன் தான் அப்படிங்கிறது உனக்கு கைப்பிடியே காட்டிடுறேன். அதுக்குண்டான தண்டனையும் கொடுத்துட்றேன். ஒன்று நியாயமாக இருந்தால் கொண்டாந்து கொடுக்க வச்சிடறேன், அப்படி இல்லைன்னா காலத்துக்கும் கஷ்டப்படுற மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிடுறோம். கருப்பசாமி, மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து. திருப்பூர் கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி, சரிப்பா, போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. சரிப்பா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி, உன்னை ஒரு 5 நாள் பொறுத்துக்கிடாமானே. அதனால் கருப்பசாமி 5 நாள் பொறுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நல்லபடியாக ஆர்டர் வந்துடும். ஆர்டரு நல்லபடியாக வந்துடும், ஆளும் அமைஞ்சிடும். குடும்பத்தில் ரொம்ப சிக்கலும் கஷ்டமாக இருக்குது, அப்படி இல்லையா? அந்த கஷ்டத்தை வந்து உனக்கு 5 நாளில் உனக்கு படிப்படியாக உனக்கு குறைஞ்சிடும். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி உனக்கு உடல்நிலையிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? தோட்டம் அப்படியா? அப்படி எதுவும் என் கண்ணுக்கு தெரியலையே மகனே, கட்டாயம் கொடுக்கணுமா? அப்படியா? சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி, போய் எதிர்பார்த்த ரேட்டு இப்போ வராது மகனே, அதனால் இப்போ வேணாம், இன்னொரு 6 மாதம் போகட்டும், நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கடனை தக்காட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே போல் 6 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறோம். இதை கொண்டு ஆஃபீஸில் வச்சிரு. இது நீ எல்லோரும் நீ ஜூஸ் போட்டு குடிச்சிடும். எல்லோரும் குடிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை, குடிக்க மாட்டாங்கள்ல, அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதை கொண்டு போய் உன்னோட ஆஃபீஸில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். கருப்பசாமி, மறுபடியும் மேட்டுப்பாளையம் பேசிப்பான். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி, எனக்கு நல்லபடியாக பணத்தை வாங்கி கொடுத்துடணும். அதே போல் உன்னுடைய மகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி படிக்க வச்சு டாக்டர் மாக்கியாச்சு, இன்னொரு பட்டம் வாங்கணும்.
அந்த பட்டத்துக்கு உண்டானதை நான் இறக்கி நான் கருப்பசாமி படிக்க சொல்லு. நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல் குழந்தைகளுக்கு பார்க்குற மாதிரியே கருப்பசாமி அந்த பட்டத்தை வாங்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிறேன், உனக்கு உருவாக்கி நம்ம காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய பணத்தை வாங்கிடலாம். அதே போல் கருப்பசாமி இடைஞ்சல் யாருக்கு கொடுக்குறானோ இல்லையோ, அதே போல் நான் இடைஞ்சல் கொடுத்து உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துறேன், கடையை மாற்றிடு. அதே போல் ஒவ்வொரு ஆர்டரும் எப்படியோ கிடச்சிருச்சு இல்லையா, அதே போல் ஆர்டர் உனக்கு நிற்காமல் கிடச்சா போதும்ல. கிட்டவா 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு கனி, பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். எதிர்பார்த்ததோட படிப்புக்கும் கவலைப்பட வேணாம், வியாபாரத்துக்கும் கவலைப்பட வேணாம், அதே போல் பணத்துக்கும் கவலைப்பட வேணாம். நான் கருப்பசாமி கூட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துறேன். இப்போ எப்படி ஆர்டர் உனக்கு அமைச்சு கொடுத்தனோ அதே போல் கருப்பசாமி உனக்கு நிற்காம ஆர்டர் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கருப்பன் கூட வரும்போது நான் தான் பண்ணித்தரேன்ட்டேனே. உசுரை ஒரு டைமில் நான் தான் காப்பாற்றி கொடுத்துட்டு அதே போல் உனக்கு வேலையும் மாற்றி அமைச்சிருக்கேன். அதனால் வேலையிலையும் கவலைப்பட வேணாம், பிள்ளைக்கும் அந்த படிப்புக்கு கவலைப்பட வேணாம். கருப்பன் கூடவே வரும்போது 10,000 பேர் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை 2 லட்சம் பேர் எழுதினாலும் சரி, ஆக மொத்தம் உன்னுடைய மகளுக்கு கேட்டது கிடைச்சா போதும்ல, உருவாக்கி தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா, எனக்கு ஒரு பாட்டில் ஒரு 2 எடுத்து ஊற்றுறமா. ஒரு எத்தனை சொன்னேன் கேட்டதுக்கு பாஸ் இங்கே வந்து உட்கார். எத்தனை சொன்னேன் பாட்டில் 2 எடுத்து ஊற்றுறமானே அப்படின்னு. இப்போ இதுலேயே என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நம்ம தனியாகவே போயிடலாமா, அதனால தான் ஒரு பாட்டில் ஊற்றிருக்கிறேன் எனக்கு. அதனால் இப்போ நான் தனியாகவே போயிடலாமா, இல்லை இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாமா, அதனால் அதுக்கு தான் இப்போ நான் சோதனை கொடுத்தேன். 2 எடுத்து ஊற்றுறாமானே அப்படின்னு. அது எப்படி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு காது கடிச்சு உனக்கு காது கேட்கல, அதுதான் சொன்னேன். அதனால் இப்போ தனியாக போயிடலாமா, இல்லை இதுக்கு என்ன வழி பண்ணிடலாம் அப்படின்னு நானும் யோசித்து முடிவெடுக்கிறேன். நீயும் போய் காலில் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு. நானும் முடிவு எடுத்து வச்சிட்டேன், என்ன பண்ணலாம் ஒரு முடிவு சொல்லு. பணத்துக்கு ஒரு பதில் தெரியணும், அப்படி தானே. அதனால் கருப்பசாமி விசுக்குன்னு படாருன்னு விட்டுறவும் முடியாது. அது ஒரு பக்கம் ஒரு ஓரமாக மனசு ஓடுது, அப்படி தானே. ஒரு பக்கம் பார்த்தா இல்லை வேணாம், நம்ம பக்கமே சப்போர்ட் இல்லை, நம்ம இதுக்கு வழியே போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடுது, அதானே. அதனால் கருப்பசாமி நான் உனக்கு பாட்டில் கேட்டேன், எனக்கு நீ பாட்டில் ஊற்றிட்டில்ல. நான் தானே கேட்டேன், நீ எப்போ கேட்டேன்? நைட்டு 2:30 கேட்டேன். அதனால் இப்போ எனக்கு கொண்டாந்து ஊற்றிட்டேன். அதனால் இன்னொரு 2 பாட்டில் ஊற்றிட்டு வா. அதே போல் கருப்பசாமி நமக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என் சகோதரன் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துடலாம்டான்றேன். எந்த முடிவாக இருந்தாலும் சரி, எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீ சம்மதமாக எடுத்துக்கணும். சரின்னு சொன்னாலும் ஒரு கை பார்த்துடலாம், இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடணும். அதனால் எது செஞ்சாலும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நான் போய் பார்த்துட்டு வராமானேன்னு பார்த்துட்டு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டேன், அப்படி தானே. அதனால நான் போய் என்னை கேட்டு தானே போனேன், அதனால் பிரச்சனையை சந்திச்சாச்சு. அதே போல் வர ஞாயிற்றுக்கிழமை கூட இதுக்கு ஒரு தீர்ப்பு நானே உனக்கு அமைச்சிடறேன். நீ எந்த முடிவு யோசிக்க வேண்டாம், நான் எடுக்கிற முடிவில் நீ முடிவு எடுத்துரு. அது 2ல் 1 பார்த்துடலாம் கூட வரும்போது. அது வரைக்கும் எந்த கான்டாக்டும் வச்சுக்கூடாது. கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மறுபடியும் என்னென்னமோ சதி பண்ணி பார்க்கலாம்னு எல்லாமே முயற்சி பண்ணுறேன்ற மோனே. என்ன முயற்சி பண்ணினாலும் போடுற பால் பூரா நோ பால் தான். அதனால் நீ அதெல்லாம் யோசிக்க வேணாம். அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி தந்து, கருப்பசாமி நான் கூட இருந்து, நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் கூட இருந்து எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி நடக்கணும், சொல்கிற மாதிரி நீ வேலை செய்யணும், அதே மாதிரி ஆள் வரணும், பழிக்கணும், அதுக்கெல்லாம் கருப்பன் கூட துணை நின்று பண்ணுறேன். அதனால் நீ எந்த ஆலயத்துக்கு போனாலும் யாரு கிட்டவும் அவசரப்பட்டு கை நீட்டி எந்த இதுவும் வாங்கிடக்கூடாது. நான் அவன் எனக்கு தீட்சை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறான்னு இங்கேயும் இல்லை, வேறு புது இடம் எந்த இடத்துக்கு போனாலும் போக வேணான்னு சொல்ல. போனால் உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் போக வேணாம். முடியாத பட்சத்துக்கு எங்கே போனாலும் கை நீட்டி நின்று எதுவும் வாங்கிடக்கூடாது. வாங்காமல் இருந்து அப்படின்னா நானும் என் சகோதரனும் கூட இருந்து நான் கருப்பசாமி நீ நினச்சது போலயே சொல்கிறத சரின்னு கேட்குற அளவுக்கு பழிக்கவும் வச்சு கூட நின்று உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததுவா உன்னோட லட்சியத்தில் கருப்பன் ஜெயிக்க வச்சா போதுமில்ல. அதே போல் நம்ம கட்டிலன்ற மோனே ஆடி முடிஞ்சு ஆவணையில் நீ ஆரம்பிச்சிடலாம்.
சரிப்பா. ஆவணியில் ஆரம்பிச்சிடலாம். அதனால் இப்போ இந்த 2 மாதமே சரியில்லை. சரிப்பா. அதனால் ஆடி முடிஞ்சிடட்டும். சரிப்பா. ஆடி அமாவாசைக்கு இங்கே வந்துடணும். சரிப்பா. சரியா? சரி. அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது அப்புறம் சொல்கிறேன். சரிப்பா. ஆனால் ஆடி அமாவாசைக்கு இங்கே இருக்கணும். சரிப்பா. 2 நாளைக்கு முன்னாடியே. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் ஆடி முடிஞ்சு ஆவணியில் ஒரு டைம் கொடுக்குறேன். அதுக்கு உண்டானதை நீ ஏற்பாடு பண்ணு. அதே போல் சொல்கிறது நடக்கிற மாதிரி பண்ணித்தரேன். உனக்கு செட்டும் போட்டு தர மாதிரி ஆளுகளுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பன் சொன்ன வாக்கில் நடந்தால் போதுமில்ல, கருப்பன் கூடவே வரம்போ இருந்து பாட்டு போயிடும். கருப்பசாமி மறுபடி கோவில் வழி போயிடுச்சுப்பா. கோவில் வழி நல்ல வழியா. நீயும் கோயில் வழியா? சரி, எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு சரிப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னீங்கனாலும் சரி. எனக்கு நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுக்கணும்ப்பா. நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுக்கணும். நீ உட்காரு, கூப்பிட்ற. நீ கோபி தண்டமான, நீ கோயில் வழியா? நீ உட்காரு, கூப்பிட்ற. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு உள்ள பிரச்சனை வந்து நிரந்தரமாக எனக்கு தீர்த்து கொடுக்கணும். அதனால் புதுசாக ஒரு நபர் வந்ததுனால தான் உனக்கு வேலை உன் மகனுக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்தேன். அதுலேயும் இப்போ ஒரு குளறுபடி நடந்து வச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு புதுசாக நபர் வந்ததுனால தான் பிரச்சனையா, இல்லை எனக்கு நேரமே சரியில்லையா? அப்படின்னா புதுசாக வந்தவன் தான் சரியில்லை. அதனால் உனக்கு வேலையை பற்றியெல்லாம் எதுக்கு பேச சொல்கிறேன்? அதனால தான் இப்போ குழப்பி விட்டுட்டு சரி இல்லாமல் போயிருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 3 மாதத்தில் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி உனக்கு தண்டனையை கொடுத்து உனக்கு ஆள் ஆறணும் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி உனக்கு வேலை இந்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு தடுமாட்டமாக இருக்கும். பௌர்ணமிக்கு மேலே இவ்வளவு நாளாக இல்லாததுக்கும் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு பொறுப்பு ஒன்று வரும், இன்னொருக்காவும் வரும். அந்த பொறுப்பை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கும் வேலையை அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கும் குளறுபடி இல்லாமல் அதே வேலைக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிடும்போது அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துரு. நான் தான் ஒரு பொறுப்பை வரும் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்திருக்கா? வந்திருக்கு. அதனால் அந்த பொறுப்பில் கண்டிப்பாக இறங்கி செய்யலாமாண்ணே. சரியா? அதனால தான் பொறுப்பு வரும்னு சொல்லியிருக்கேன். அதில் கண்டிப்பாக வரும், இறங்கி செஞ்சிடலாம். அதில் ஒரு வழி காட்டுறேன், அதிலேருந்து நீ மேடேறி அப்படியே போயிடலாம். அதுக்குண்டான வழி உருவாக்கி தந்துடுறேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாலும் உனக்கு இனிமேல் கஷ்டம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுக்குறேன். வீடெல்லாம் பிரச்சனையே இல்லை மகளே. அதனால் வீடு போனதுலேருந்து தான் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ 2 பேர் வந்த நான் வேலையை நானாக உன் மகனுக்கு அமைச்சு கொடுத்தேன். அப்போ அமைச்சு கொடுத்துருக்கும் போது உன் 2 பேர் வந்தான் புதுசாக வந்து பேச்சுவார்த்தை நடந்ததையும் இப்போ அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு சொல்லியும் சொல்லாமையும் நடந்துட்டுருக்கேன். இதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்க எனத்தினால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு. இப்போ நம்ம கெடுக்கிறவனை எப்படி உறவு வச்சுக்கலாம்? யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ உன் மகனுக்கு வேலைக்கு போக முடியாது, குறுக்கு தெரியும் படுத்துட்டான்னு என்ன பண்ணுவேன்? இப்போ அவன் வேணுமா நல்லபடியாக மகன் வேலைக்கு போகணுமா அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்க. அதனால் நீ சன்னமாக யாருன்னு உனக்கு கண்ணுக்கு ஆளை காட்டுறேன். ஆளை காட்டுன்னா நீ வந்து பட்டும் படாமல் அப்படியே போயிரு. சரியா? நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். எல்லாம் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதுக்கு வந்து இன்னொரு வழியும் காட்டுவேன். அந்த 2 வழியில் நீ போ. சீக்கிரமாக அந்த கடனை கட்டி உனக்கு வெளியேற்றி விட்டுருப்போம். அதுக்கு தான் சொல்லிட்டேனே, ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார், இன்னொரு 2 வழியும் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு இருக்கு. கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல வழியாக வேலையை அமைச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கொண்டு வச்சிரு. அதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இன்னிலிருந்து உன்னோட மகனையும் மாற்றி விட்டுருப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு செட்டி விளையம் வச்சுப்பா. செட்டி விளையம் நல்லபடியாக திருத்தணுமா? யாரை திருத்தணும்? நீ போய் உட்காரு, கூப்பிட்ற. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக திருத்தி கொடுத்து 4 காசு சம்பாரித்து கையிலையும் கொடுத்து கெட்ட பேர் தேவையில்லாமல் கெட்ட பேச்சு கெட்ட வார்த்தை இதுகளெல்லாம் என்னோடய இருப்பிடத்தில் வராமல் நல்லபடியாக உன்னை இருக்கிற காலங்கள் நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் கருப்பசாமி இன்னும் 90 நாளுக்குள்ளே படிப்படியாக உனக்கு மாற்றி கொடுத்துட்றேன். 3 மாதத்தில் முழுசாக 90 நாளில் உனக்கு அவனை குணப்படுத்தி குடும்பத்தில் கஷ்டம்னா என்ன, குடும்பம்
நம்ம குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு அக்கறையாக வர்ற அளவுக்கு உனக்கு மாற்றி கொடுத்தா போதுமா? கிட்டவா, இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எங்கே சுற்றினாலும் 3 மாதத்துக்கும் எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துரு. முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன். போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா எப்படியோ எனக்கு அந்த இடத்துலேருந்து எனக்கு பணத்தை ஒன்று அவன் ஏற்று அவனுக்கு கொடுத்துறணும். அப்படி இல்லைன்னா நான் தப்பா வாங்கினேன் அப்படின்னு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எனக்கு சீக்கிரமாக அதிலேருந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி தான்டா போனேன். அதனால தான் சொன்னேன் கொண்டா. அதனால் எதாக இருந்தாலும் உனக்கு காலி பண்ணி கொடுத்து நல்லபடியாக அதிலேருந்து பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, அதிலேருந்து ரிலீஸ் ஆனாதான் இதுக்கு ஒரு வழி. அப்படிங்கிறதுனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தையும் உன்னோட கட்டடத்தையும் பார்த்துட்டு வரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்துலேருந்து வர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாண்டா பண்ணணுமானே. அவசரத்துக்கு இப்போ சீக்கிரமாக அப்படின்னா அவசரத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்போ இதில் பார்க்கும்போது என்னென்னா முழுசும் உந்தலையில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். முழுசும் ஆக மொத்தம் நம்ம வாங்கியிருக்கிறோம்னு கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுன்னு போடல. அதனால தான் உந்தலையில் கட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்தது 1 லட்சமாக இருந்தாலும் 9 லட்சம் கட்டணும். 9 லட்சம் கட்ட சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி நம்ம கையெழுத்து போட்டதும் தப்பு. அதனால் கருப்பசாமி சீக்கிரமாக இதுக்கு ஒரு மறுபரிசீலனை நான் பண்ணுறேன் இந்த மண்ணில். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ரெட்டுவா இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு எடுத்து உனக்கு நல்லபடியாக அவனையவே பொறுப்பேற்றுக்கிட்டு நமக்கு காலி பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன்டாமானே. அதைத்தான் நான் சொல்லிட்டேனே. ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த மண்ணில் ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு சீக்கிரமாக அதுலேருந்து ஒரு ரிலீஸ் கொடுத்து விட்டுருவோம். அது முடிஞ்சு போச்சு, பேசி பிரயோஜனம் இல்லை. நீ நடக்கிறத பார்ப்போம்ல அவனை. அதனால் நான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓடி போய் பார்த்துட்டு வந்து நல்ல முடிவை சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு, நான் தான் மாற்றி அமைச்சு தரேன்ட்டேனே. சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறோம். எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு ஒன்றை மட்டும் தனியாக கொடுத்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறோம். எனக்கு தறியும் ஓட மாட்டேது, கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து எனக்கு தறியும் நல்லபடியாக ஓடணும், ஆளும் அமையணும். அதனால் எனக்கு எப்போத்தையா ஒரு விடிவு காலம் கொடுப்பேன். அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சுரமான முடிவு பண்ணியாச்சு. அப்போ முடிவு பண்ணினா நமக்கு வந்து என்ன வேண்டுதல் வச்சுருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ நீ வர்ற மக்களுக்கு வெட்டி அன்னதானம் போட்டிருக்கணும்ல. எதுக்கு 2 வருஷம் விட்டு வச்சுருக்க? நான் அதெல்லாம் கேட்கல. நான் வந்து எனக்கு வெட்டி அன்னதானம் போடுறான்னு இத்தனை நாளாக உன்னை நான் கேட்கல. நீயா விருப்பப்பட்டு விட்ட இல்லை. அப்போ விட்ட உன்னோட கடனை வந்து நீ எனக்கு செஞ்சுருக்கணுமா இல்லையா? வர்ற ஆடி அமாவாசைக்கு வர்ற மக்களுக்கு நீ வெட்டி அன்னதானம் போட்டணும். நீ சொந்த வந்தத்துக்கு போடுற அப்படி இருந்ததுன்னா நீ தனியாக வெட்டி போட்டுரு. உனக்கு வந்து கஷ்டம் தீரணும், உனக்கு கடன் தீரணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்கே வர்ற மக்களுக்கு வந்து அன்னதானம் வெட்டி அன்னதானம் போட்டுட்டு போ. அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உன்னோட கடனையும் கட்டி உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து உனக்கு வந்து உன் குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டுட்டு போய் கோயிலில் போய் விழுந்திருக்கேன்டாமானே. அதையும் மாலை இன்னும் ஒரு 60 நாளில் உனக்கு ஆறுன்னு காட்டுறேன். சரியா? உனக்கு 1.5 வருஷ காலமாக தான் இப்போ நம்ப நெருக்கடி. 1.5 வருஷமாக நம்ப நெருக்கடி. ஓரளவுக்கு நான் வச்சுருந்தேன் உன்னைய, ஓரளவுக்கு கடன் இல்லாமல் வச்சுருந்தேன். அந்த 1.5 வருஷமாக தான் சரியில்லை. குடுக்கல் வாங்கலில் ஒரு பிரச்சனை நடந்துனுக்கணும் மேடமான. குடுக்கல் வாங்கலில் ஒரு சின்ன கசகசப்பு ஆயிருக்கணுமே. நல்லா யோசிச்சுப்பார். நான் 1.5 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். நான் கட்டாயி போச்சுலாம் கேட்கல. நீ கொடுக்க வேண்டியது இருக்குது, அதில் கொஞ்சம் சங்கட்டமும் ஆயிருக்கணும். நீ கேட்டது மாதிரி கேட்டதை கொடுக்கலையே. நீ சொன்ன பதில் அவனுக்கு வந்து எகத்தாளமாக இருந்திருக்குது. நீ கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுக்கணுமா கொடுக்க வேண்டியது இல்லையா? அதை சொல்லு முதல். நான் அதைத்தான் சொன்னேன். நிறைய பேர் நீ வந்து இந்த ஆள்கிட்ட நான் குறிப்பிட்டு பப்ளிக்கில் சொல்லக்கூடாது.
அதனால் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது அப்படின்னா நீ தான் யோசனை பண்ணிக்கணும். சொந்த பிள்ளைங்க அப்படித்தான் சொல்லக்கூடாதுராமானு. நான் யாருக்குமே எதிர்த்தரமாக சொன்னதே இல்லை இது வரைக்கும். சரி, சங்கட்டமாகலையா நீ கொடுக்கணும்னு சொன்ன பணத்துக்கு? பெருசாக சங்கட்டமாக தெரியல. என்னோட சகோதரிக்கே கொடுக்கணும். ஏன் என் சகோதரிக்கு நீ பணம் கொடுக்கணுமா இல்லையா? சொந்த சகோதரிக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, சித்த பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். சரி, யாரும் சொந்த சகோதரிங்க? அது அப்படித்தான் நான் சொல்லக்கூடாதுன்னு இப்போன்னு சொல்லிட்டேன். பப்பளிக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அதனால் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கொடுக்க வேண்டியது பாக்கி சாக்கி எல்லா இடத்துக்கும் அடுத்த இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு பொருளாதாரத்தில் கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து கடனை யார் யாருக்கு கொடுக்கணும் அத்தனை பேர்த்துக்கு கடன் கட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உன்னை நான் மேலே தூக்கி விட்டுறேன். கடனை கட்டிடு, நீ நல்ல பிள்ளை ஆயிரு. யார் யார் தப்பு செஞ்சாங்களோ தப்பு செஞ்சவன் அத்தனை பேர்த்துக்கு தண்டனை நான் கொடுத்துறேன். இந்த அப்படி அப்போ இது எனக்கு கருப்பசாமி இது ஆடி நீ கிட்ட வா. சட்டிட்டாங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு நீ செஞ்சிடணும். கருப்பசாமி சட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அது தெரியாதுடா மோனே. ஒன்றும் தப்பு வராதுங்களா? இங்கே கொடுக்கலாம்ல? அதெல்லாம் எந்த தப்பும் வராது. சரி, அதுக்காக தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் கருப்பசாமி எங்களுக்கு இதாக இருக்குங்களா? எனக்கு எல்லாமே தெரியும்டா மோனே. தெரிஞ்சுதான் நான் மறுபடியும் ஆடி அம்மாவாசைன்னு சொல்லியிருக்கேன். சரி, ரைட். அதனால் நான் வந்து நீ வேண்டியிருக்க, நீ தான் வேண்டியிருக்க. வீட்டில் உன்னோட இருப்பிடத்தில் ஆளுக்கு தானே வேண்டுனா அந்த வேண்டுதல் வந்தால் நீ செஞ்சிடணும். சரி, அதுக்கு நான் வந்து குடுறாமானேன்னு உன்னை நான் கேட்கல. நீங்களும் கேட்குறீங்க, நாங்களாக தான். அதனால் கருப்பசாமி அந்த பாக்கியம் நீ செஞ்சிரு. சரி, உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு பொருளை நான் கையில் கொடுத்துருக்கேன். சரி, சரியா? அதில் கொடுத்துருக்கேன். சரி, இன்னையிலேருந்து கடன் அப்படின்னு யாருக்கும் இல்லாமல் இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே நீ சம்பாரித்து கட்டிடலாம். சரி. உனக்கு தரியும் நல்லபடியாக ஓடிடும். வியாபாரம் இடத்த. எல்லாமே உனக்கு நான் போகிற இடத்துக்கு பண்ணி கொடுத்துறேன். சரி, அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் சரி. எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு இந்த மாதிரி கனி என்கிட்ட வாங்கிட்டு போயிடும். சரி, யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி. சரி. இன்னையிலேருந்து கருப்பசாமி எல்லாம் தவிடு ஓடி ஆக்கிடும்போம். சரி. பையனுக்கு படிப்பு படிப்பை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம நான் தான் இன்றைக்கி படிவாசலுக்கு வரேன்ட்டேன்ல. சரி. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு. கூட வரம்பு வீட்டில் உடம்பு சரியில்லை. யாருக்கு எந்த இடத்துலையும் வராது. பிரச்சனையே இதுதாண்டாமானே. சரி, உனக்கு வந்து கொஞ்சம் மெனுமென்னு இருந்தால் கொஞ்சம் சரியில்லை. இதுதான் விஷயம். சரி, அதனால் யாருங்கிறது கூட மேலோட்டமாக உனக்கு அடையாளம் சொல்லிட்டேன். சரி. அதில் நீ கவனமாக இரு. சரி, யாரையும் பகச்சுக்கொள்ள வேண்டாம். சரி, கருப்பசாமி உன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டேன். சரி. யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு போகும்போது என் படி தாண்டி போகும்போது சொல்லிட்டு போ. சரி. அத்தனை பிரச்சனைக்கு நான் பொறுப்பு. சரி. உன்னை நல்லபடியாக வாழ வச்சா போதுமில்ல. எனக்கு வாழ வச்சா இன்னையிலேருந்து நான் கருப்பை கூடவே இருந்து சரி. இன்னையிலேருந்து பொருளாதாரத்துக்கு நெருக்கடியெல்லாம் உனக்கு கொடுத்து வரம்போ. சரி, ரைட். எங்கே சுற்றினாலும் அமாவாசை பண்ண என்னை வந்து பட்டு போயிடுச்சு. சரி, ரைட். கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வெற்றிப்பான். நம்பியூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு வியாபாரத்தை பண்ணி கொடுத்து நல்லபடியாக எனக்கு பேரும் புகழமாக பழைய நிலவைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து கடனை கட்டி நிம்மதியாக வாழ வைக்கணும்ப்பா. அப்படியேப்பா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி, அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து அடுத்த ஒரு 3 நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே நமக்கு படிப்படியாக பழைய ஆளுகள்லாம் கூப்பிடுவேன். பல வியாபாரமும் ஓரளவுக்கு அப்படியே நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நிற்காமல் வேலையும் கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். இன்னையிலேருந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்து நான் காப்பாற்றி கொடுத்துறோம். அப்படி அதுதான் நம்ம ஒரு 3 நாள் பொறுத்துக்க. 3 நாளைக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் உனக்கு வெற்றி தான் அப்படின்னு நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நீ போய் பேசு. நியாயமாக சொன்னால் பார்ப்போம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல். அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி தேடி வரணும் உனக்கு உருவாக்கி தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி செட்டி வேலையை முயற்சிப்பான். வந்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னோன்னா கண்ணுக்கு காட்டியாச்சுல. காட்டுனது பத்தாமல் அட்ரஸ் எழுதியும் வாங்கியாச்சு. இப்போ வேறு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு அந்த அட்ரஸ் இருக்குது அவங்கள்ட்ட எழுதி வச்சிட்டீங்கள. அதனால் இப்போ நான் திருப்பி கொடுக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சாச்சு. அதே போல் உனக்கு இப்போ பணமும் கொண்டாந்து கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி நம்ம கஷ்டமும் நீங்கணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. அந்த இடைஞ்சலையும் சரி பண்ணி கொடுத்து நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் வந்து நேர காலம் அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலையில் வந்துட்டுவோம். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா, 1 வருஷம் 3 மாதத்துக்கு வந்து டைம் சரியில்லை அப்படிங்கிறதுனால 1 வருஷம் 3 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் எப்போ வந்தாலும் கனியில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி 13 மாதத்துக்குள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து வேலையிலையும் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நாளையிலேருந்து ஓரளவுக்கு நிம்மதியாக பண்ணி வச்சிடறேன். யாருக்கிட்டவும் ஜாமீன் கையெழுத்து இன்னி போடக்கூடாது 13 மாதத்துக்கு. அதே போல் சொந்தத்துக்காக இருந்தாலும் சரி, வெளியாளாக இருந்தாலும் சரி, பேச்சில் நிதானம் இருக்கணும். இது மட்டும் கவனமாக இருக்கு. மற்றதெல்லாம் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு இந்த பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். வேலையிலையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொடுத்துட்றேன். கஷ்டம் வந்து இன்னும் ஒரு 15 நாள் அதுலேருந்து படிப்படியாக உனக்கு கஷ்டமும் குறையிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி நான் உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன். கிட்டவா. அப்படியா? அதையும் பார்த்துறேன். இந்த குடி இந்த பக்கம். சரிப்பா, நீ ஆசைப்பட்டதும் நடக்கும், ஆசைப்பட்டதுக்கும் படிச்சிடலாம், எல்லாம் படிச்சிடலாம். முதல்ல நீ ஆரம்பத்திலேயே லூஸில் விட்டுட்ட. முதல் தப்பு உன்னோடது. 2வது தப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் சரியில்லாதனால தான் இப்போ இந்த அளவு நிலமையில் வந்து உட்காந்துருக்கு. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 13 மாதத்துக்கு நேரம் இப்போ சரியில்லை தான். அதனால் எப்போ வந்தாலும் என்கிட்ட கனி இந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு போக சொல்லு. அதே போல் எப்போ வந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடும். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் ஒரு 13 மாதம் நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தி பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் தான் சொல்லிட்டேனே, ஃப்ரீயாக விட்டுட்டேன். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி சொன்னபடி கேட்கலன்னு என் சவுக்கு தான் பேசுவேன். அதனால் நான் கருப்பை உனக்கு மாற்றி சரி பண்ணி கொடுத்துறேன். இது நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நான் கருப்பன் கூடவே வரம்போ. அப்படியா? அந்த டைம் அதுக்கு வேணால் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டுக்க. இப்போ வந்து உன்னுடைய குடும்பத்துக்கும் உனக்கு மட்டும்தான் இப்போ வந்திருக்கு உத்தரவு. அதனால் இப்போ வந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டுப்போ. நான் தான் சொல்லிட்டேனே, இத்தனை நாளாக கண்டுபிடிக்காமல் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இடத்தையும் எழுதி வாங்கியாச்சு. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்தா போதும்ல. உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் போ. உனக்கு எவ்வளோவா இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி,